இந்த வாரை நம்ம வேஜ் பண்ணி விமன் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல. இப்போ அந்த வாராது போல் வந்த மாமணியை நம்ம தோக்குற மாதிரி அந்த வாய்ப்பை நம்ம இழந்துடக்கூடாது. இப்போ ஒரு 10 பேராவது ஆரம்பிப்பான் சார், அந்த பிள்ளையெல்லாம் வெளியூருக்கு படிக்க அனுப்பாத, அந்த கேஸ் பார்த்தல அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ ஒரு 20 ஆளாவது ரெடியாக இருப்பானா? அந்த 20 அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 20 பெண்கள் இருக்காங்கல்ல கனவுகளோட, அந்த 20 பெண்களோட கனவுகள் எதனால நசுங்குச்சுன்னா இந்த ஒரு சம்பவம், ஒற்றை சம்பவத்தினால நடந்துச்சு. அதனால ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நடவடிக்கை எடுத்து செய்யும் போது, நீ என்ன வேணா செய், உன் சுதந்திரத்தை எப்படி வேணாலும் நீ என்ஜாய் பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன் சுதந்திரத்தை நீ என்ஜாய் பண்ணும்போது எங்கேயாவது பிசிறு வந்தால் நீ மட்டும் பாதிக்கப்படல, கனவு சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பெண்களுடைய கனவு நசுக்கப்படும் அப்படின்ற அந்த கவனம் நம்ம மனசுல இருக்கணும் சார். அந்த பொண்ணை அனுப்பிச்சவங்க மதுரைக்கு, பிரமாதமா படிச்சா, நல்ல வேலைக்கு போனா, சூப்பரா வந்தா. அப்படின்னா மதுரையிலேருந்து அவ ஏரியாலேருந்து அவ காலனிலேருந்து அவ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு 30 பேர் அனுப்புவாங்க சார். அதுதான் நான் சொல்றேன். உன் சுதந்திரத்தை யாருமே கட்டையில் பண்ணல, ஜாகிரதையா இரு, பார்த்துக்கோ, பத்திரமா இரு, பத்திரமா இருன்றோம். பத்திரமா இரு நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்ககிட்ட.